தொழிலாளர்களை பொறுத்தவரையில நம்ம தமிழக அரசு என்ன வகையான சலுகைகளை எல்லாம் அவர்களுக்கு செய்திருக்கிறது என்பதை பார்த்தோம் அப்படின்னா, இது மற்ற மாநிலங்களை எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகச்சிறப்பானது ஒரு சலுகைகளை நமக்கு வழங்கி இருக்கின்றது. இது பல்வேறு ஆண்டுகளாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. திமுக கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து பல்வேறு நலத்திட்டங்களை தொழிலாளர்களுக்காக வழங்கியிருக்கின்றார்கள். எல்லா இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் கட்டிட தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் வெல்ஃபேர் போர்டு என்று சொல்லக்கூடிய நலவாரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நலவாரியங்களிலே எந்த ஒரு கட்டிடம் கட்டினாலும் அந்த திட்ட மதிப்பீட்டிலே 1% செஸ்ஸாக இந்த நலவாரியத்துக்கு வழங்க வேண்டும் என்பது விதியாக இருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் மற்ற எந்த மாநிலங்களிலுமே இல்லாத ஒரு சிறப்பம்சம் தமிழ்நாட்டிற்கு என்னவென்று சொன்னால், 36 வகையான தொழில்களுக்கு நலவாரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நலவாரியங்கள் குயவர்கள், மண்பாண்டம் செய்பவர்கள், அதே போல் இன்றைக்கு சவரத் தொழிலாளர்கள், உடல் உழைப்பு செய்பவர்கள், இப்படி அனைத்து தொழில்களுக்கும் வெவ்வேறு தொழில்களுக்கு ஒவ்வொரு நலவாரியங்களை அமைத்து அந்த நலவாரியங்கள் மூலமாக நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அவர்களுக்கு பென்ஷன் கொடுப்பது, இன்சூரன்ஸ் கொடுப்பது, இறந்து போனால் அவர்களுக்கு பண உதவி கொடுப்பது, அதே போல் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் உதவி செய்வது, மருத்துவ உதவி செய்வது என்று பல்வேறு விதமான உதவிகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நம்ம பல்வேறு வகையான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒன்று ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்கிறோம், முறை சார்ந்த தொழிலாளர்கள். அது அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க, தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் முறை சார்ந்த தொழிலாளர்கள் சொல்கிறோம். முறை சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான் 194% பேர் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால் உடல் உழைக்கும் தொழிலாளர்கள். இன்றைக்கி தெருவோரம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள், அதே போல் விவசாய தொழிலாளர்கள், மீனவர்கள், மீன் பிடிக்க போகிறவங்க, இந்த மாதிரி எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே இந்த முறைசாரா தொழிலாளர்களுடைய அமைப்பில் தான் வர்றாங்க. அவங்களுக்கு 94% பேர் இருக்காங்க. இப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த வசதிகள் எல்லாம் கிடைக்குமா என்று சொன்னால் அவர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அவர்கள் எல்லோரும் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த நலவாரியங்களிலோ அல்லது ஈஸ்ரம் போன்ற அமைப்புகளிலோ அவர்கள் உறுப்பினர்களாகி அவர்கள் கார்டுகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் இந்த உதவிகள் கிடைப்பது நிச்சயம்.